Taste the Daily. Taste the Daily. சக பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக IPS அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டது காவல்துறை வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது பெண் காவலர் மீதே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருப்பது உண்மையிலேயே என்னதான் நடந்திருக்கும் என்ற குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் பாலியல் தொல்லை அளித்ததாக பெண் போக்குவரத்து காவலர் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் பேரில் மகேஷ்குமார் IPS-ஐ சஸ்பெண்ட் செய்து DGP சங்கர் ஜிவால் உத்தரவிட்டார். மேலும் மகேஷ்குமார் மீதான பாலியல் புகாரை விசாரிக்க விசாகா கமிட்டி தலைவர் DGP சீமா தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. விசாகா கமிட்டியின் விசாரணை அறிக்கையை தொடர்ந்து மகேஷ்குமார் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்டது. இந்நிலையில் பாலியல் புகார் அளித்த பெண் காவலர் மீதே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் IPS அதிகாரி மகேஷ்குமாரின் மனைவி அனுராதா. தாம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மகேஷ்குமாரின் மனைவி தனது கணவருக்கு இரவு 12 மணிக்கு மேல் சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்ததாகவும் கடின உழைப்புக்கு கிடைத்த அவமானம் என்றும் தெரிவித்தார். கணவருக்கு நைட்டு 12 மணிக்கு மேல ஏதோ ஒரு இது மாதிரி எங்களை எழுப்பி அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் சர்வ் பண்ணதுங்கிறது இன்னுமே என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல. எங்களுக்கு அது எவ்வளவு மன உளைச்சல், எங்களுடைய சின்சியரான ஒரு உழைப்புக்கு கிடைச்ச பெரிய அவமானம் இதுன்னு நான் நினைக்கிறேன். தனது கணவர் மீது அளிக்கப்பட்ட பாலியல் புகார் உண்மை அல்ல என்றும் தனது கணவருக்கும் பெண் காவலருக்கும் இடையே திருமணம் தாண்டிய உறவு இருந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக இருவரையும் பல முறை கண்டித்துள்ளதாக கூறிய மகேஷ்குமாரின் மனைவி அவர்கள் இருவரும் டி நகர் பகுதியில் உள்ள ஹோட்டலுக்கு சென்ற CCTV காட்சிகளையும் காண்பித்தார். அவங்களுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட்னு சொல்லிட்டாங்க. அது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அது எனக்கு தெரியும். அது நான் பல முறை என் கணவரையும் நான் கண்டிச்சிருக்கேன், அவங்களையும் நான் கண்டிச்சிருக்கேன், 2 பேரையுமே. ஆனா அது இன்னைக்கு இப்படி ஒரு பழிவாங்கும் செயலை என் திருமண நாள் அன்னைக்கே அது வேணும்னே அவங்க செஞ்சு எங்க குடும்பத்தை பிரிக்க பார்த்திருக்காங்க. அது அவங்க செஞ்சது ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத வேதனையில எங்களுக்கு இருக்கு. இந்நிலையில் இவ்வளவு நாள் இல்லாமல் தற்போது திடீரென பாலியல் புகார் அளிக்க என்ன காரணம் என்ற கேள்வி எழுந்த நிலையில் தன் கணவரிடம் அவ்வப்போது பணம் கேட்டு பெற்றுக்கொள்ளும் பெண் காவலர் மறைமலை நகரில் வீடு கட்டி வருவதாகவும் அதற்கு 25 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியதாகவும் தெரிவித்தார். ஆனால் அந்த பணத்தை கொடுக்காத ஆத்திரத்தில் பழிவாங்க வேண்டும் என்பதற்காக தங்களது திருமண நாளன்று பாலியல் புகார் அளித்துள்ளதாகவும் வேதனை அடைந்தார். இத்தனை நாளும் அவங்க அப்பப்ப காசு கேட்பாங்க, செய்வாங்க. இவரும் ஏதாவது வாங்கி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க மறைமலை நகர்ல. அதுக்கு வேண்டி ஒரு பெரிய அமௌண்ட் அவர்கிட்ட கேட்டு இப்ப த்ரெட்டன் பண்ண தொடங்கிட்டாங்க. அதனாலதான் இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்கு. அவங்களுடைய வீடு கட்டிட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே இவரு அவங்க ஃப்ரெண்டு மூலமா தான் சப்போர்ட் பண்ணி இன்டீரியர் டெக்கரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணி செஞ்சு கொடுக்கறதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி சொல்லியிருந்தாரு. பட் இப்ப அந்த வீட்டை கட்டணுங்கிறப்ப நாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லை, அந்த மாதிரி சம்பாதிக்கிற ஆளுகள்லாம் இல்லை. நாங்க நேர்மையான அதிகாரிகள். எங்கள்கிட்ட அந்த மாதிரி 25 லட்சம் கேட்டா நாங்க எங்க போறது? அந்த மாதிரி அவங்க கேட்டு அதை த்ரெட்டன் பண்ணனாலதான் இன்னைக்கு இப்படி ஒரு தவறா என் கணவர் மேல பாலியல் துன்புறுத்தல், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனது கணவரின் உதவும் மனப்பான்மையை பெண் காவலர் தவறாக பயன்படுத்திக் கொண்டதாகவும் யாரை வேண்டுமானாலும் விசாரித்து பாருங்கள் என அடித்து பேசினார் மகேஷ்குமாரின் மனைவி. ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், ஏதோ ஒரு உதவி மனப்பான்மை நிறைய இருக்கிறவர். அதனால அந்த அம்மாவுக்கு அவங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் சொன்னப்போ கொஞ்சம் உதவணும்னு நினைச்சிருப்பாங்க. அதை மிஸ்யூஸ் பண்ணி அப்படியே இது பண்ணியிருக்கணும். அதுதான் அங்க உண்மையா இருக்கும். நீங்க யார வேணா விசாரிச்சு பாருங்க, அவர் உதவாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் இந்த பொண்ணு செஞ்சது. அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற இதை மாத்திட்டு தவறா அவங்க வேலை செஞ்ச இடத்துல கையை பிடிச்சிருந்த மாதிரியும் காலை பிடிச்சிருந்த மாதிரியும் அவங்கள துரத்தி இது பண்ண மாதிரி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இதுக்கு உண்டான எவிடன்ஸும் இருக்குது. 25 ஆண்டுகளாக வளர்த்தெடுத்த நற்பெயரை ஒரே நாளில் சிதைத்துவிட்டு செல்வதாகவும் காக்கி சட்டையை உருவி எடுப்பது என்பது தங்களது உயிரை பீத்து எடுப்பதற்கு சமம் என்றும் மனமுடைந்து பேசிய மகேஷ்குமாரின் மனைவி தன் கணவர் மீதான பாலியல் புகாரை முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். டிபார்ட்மெண்ட்ல 25 வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்து எடுத்த பேரை
ஒரே நாள்ல எல்லாரும் முன்னாடியும் போட்டு சிதைச்சிட்டு போறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த பேரை வளர்த்தி எடுத்துக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு நாம அதை கரெக்டா விசாரிச்சு கரெக்டா நடவடிக்கை எடுக்கணும். அவசரப்பட்டு எந்த இதுவும் பண்ணி என் ஹஸ்பண்ட் பேரை ரொம்ப ஸ்பாயில் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுதல். மேலும் தங்களது தரப்பை விசாரிக்காமலேயே சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். பாலியல் தொல்லை வழக்கில் IPS அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் புகார் அளித்த பெண் காவலர் மீதே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருப்பது பாலியல் வழக்கு திசை மாறுகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. Taste the Daily.